வினோத் வைஃப் பாக்யாவோட ஸ்டேட்டஸ் பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னா, ஹாய் கைஸ், எவ்வளோ லவ்வுங்க வினோத் மேலே, பாசத்தில் என்னையே ஓவர்டேக் பண்ணிட்டீங்க எல்லாரும், இந்த அன்பை விடவாங்க அந்த டைட்டில் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா, எனக்கு இன்னும் கால் வரலைங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன், நானே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் வந்து வினோத் இப்படி எடுத்துட்டாரு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் போட்டிருந்த வீடியோ வந்து அவங்களோட ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க, ஸ்டோரி போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு என்னென்னா திருப்பி இப்படி ஒரு இது போட்டிருக்காங்க, நீங்கள் எல்லாருமே கொடுத்த லவ்வை விட அந்த டைட்டில் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிங்க, வினோத் நான் போயிட்டாருன்னு சொன்னீங்க, ஆனால் எப்படி இன்னும் லைவில் வராருன்னு. அவர் வந்து நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு தான் பெட்டி எடுத்திருக்காரு அங்கே. இது வந்து நமக்கு இன்றைக்கி சாயங்காலம் தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ ஒரு சாயங்காலம் 4 மணிலேருந்து நீங்கள் லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அவர் பெட்டி எடுத்துகிட்டு போகிறத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இன்றைக்கி வந்து அவர் லைவில் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறது மேக்ஸிமம் அவர் எவ்வளோ தூரம் லைவில் காட்டுறாங்களோ அவ்வளோ வீடியோஸும் நான் அவங்களுக்காக போட்டுறேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். வினோதனா ஃபேன்ஸ் கேட்டதுக்காக மேக்ஸிமம் அவர் கிளம்பி போயிட்டாரு. மேபி வந்து அந்த கமருதீனும் பாருவும் கமருதீன் இருந்திருந்தால் அவருக்கு ஒரு வேளை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்கும், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பார், கொஞ்சம் மைண்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும். ஆனால் உங்கள் சீட்டை, உங்கள் சிம்மாசனத்தை யாராலையும் எடுக்க முடியாதுங்கிறத விட ஒரு தெளிவான க்ளூ யாருமே கொடுக்க முடியாது, அவ்வளோ க்ளூ கொடுத்தாரு. பட் ஸ்டில் என்னன்னா, விஜய் டிவியை வந்து எப்பயுமே நம்பவே முடியாது. அவங்க கடைசி நிமிஷத்தில் என்ன வேணால் பண்ணுவாங்க. அதுதான் அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சாண்டியும் வந்து வந்திருக்க வேண்டியது, ஆனால் சாண்டிக்கு பதிலாக முகேன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் அந்த சீசன் பார்த்தது கிடையாது. சாண்டிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக முகேன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால சாண்டி மாஸ்டருக்கு கிடைக்கல, அப்போ நமக்கு ஏதாவது மிஸ் ஆகிடுமோன்னு நினச்சிட்டாரோ என்னவோ தெரியல. அதனால தான் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, தூரத்தில் இருக்கிறத விட கையில் எது இருக்கோ அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு ஆக்சுவலாக அவர் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு திங் என் மைண்டில் வந்தது வந்து அது ஒரு வைஸ் டிசிஷன் தான் வந்துச்சு. ஏன்னா வந்து டப்புன்னு எதையுமே நம்பிட்டு இருக்கிறத விட இது வந்து 18 lakhsங்கிறது ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது. அதனால அதை வந்து டக்குன்னு அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை கொடுக்காம விஜய் டிவி ஏதாவது லாஸ்ட் மினிட்ல கோல்மால் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர் அட்லீஸ்ட் நல்ல வேலை பார்த்துருக்காரு, அதுக்காக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதுக்காகவாது அவருக்கு இந்த அமௌண்ட்டாவது கிடச்சிருக்கணும். அதனால அவர் எடுத்துட்டாரு. ஸோ இனியும் அவருக்கு நிறைய இதெல்லாம் கிடைக்கும். அதனால கவலைப்படாமல் இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.